சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். காலை வணக்கங்களுடன் இன்றைய முக்கிய செய்திகள். இன்று புதிதாக கட்சி ஆரம்பித்தவர்கள் திமுகவை எதிர்க்க நினைக்கின்றனர். அவர்கள் நெருப்போடு போர் தொடுக்க வந்த வீட்டில் பூச்சியைப் போல் மறைந்து போவார்கள் என பொள்ளாச்சியில் நடந்த 4ஆம் ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் திண்டுக்கல் லியோனி பேசியுள்ளார். விஜய் முன் டிவிக என கத்தியது டிவிக என்பதாக இருந்தது என்று பொள்ளாச்சியில் லியோனி பேசியுள்ளார். பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் வருகிற 9ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினால் திறந்து வைக்கப்படுகிறது. இனி 9ஆம் தேதியிலிருந்து சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்தோ அல்லது மத்திய பேருந்து நிலையத்திலிருந்தோ பஸ்கள் புறப்படாது என்ற தகவல் தெரிவித்தனர். ஈரோடு காளை மாட்டு சிலை சிக்னலில் இருந்து கொல்லம்பாளையம் செல்லும் ரயில்வே பாலத்தில் கனரக வாகனங்கள் பாரம் தாங்காமல் வடிகாலுக்காக அமைக்கப்பட்ட இரும்பு கம்பி சேதமாகி சில இடங்களில் சாலையும் சிதலமடைந்துள்ளது. இந்நிலையில் ரயில்வே பாலம் சீரமைப்பும் பணி காரணமாக கொல்லம்பாளையத்தில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மயிலாடுதுறையில் நகர திமுக சார்பில் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் சின்னக்கடை வீதியில் நேற்றிரவு நடைபெற்றுக் கொண்டிருந்தது. முன்னாள் மத்திய அமைச்சர் MP ராஜா பேசிக் கொண்டிருந்த போது மின்விளக்கு கம்பம் சாய்ந்து விழுந்தது. இதனால் திமுக MP அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். பாஜக கூட்டணியிலிருந்து பழனிசாமி என்ன சாதித்தார் என பட்டியல் போடுவாரா என்று RS பாரதி கேள்வி எழுப்பியுள்ளார். மத்திய அமைச்சர் நட்டா பயணித்த கார் சக்கரத்தின் அலாய் டிஸ்க் கழன்று விழுந்த சம்பவம் தொடர்பாக தமிழக அரசின் மீது பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். கோவை ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட வனப்பகுதிக்கு ட்ரெக்கிங் சென்று திரும்பியவர் உயிரிழந்தார். திருப்புவனம் அருகே வயலுக்கு மாடுகளை மேய்ச்சலுக்கு அழைத்து சென்ற சிறுவன் மின்னல் தாக்கியதில் உயிரிழந்தார். மேலராங்கியம் சின்னவீரு மகன் வினோத்குமார் வயது 14 மதுரையில் உள்ள தனியார் பள்ளியில் விடுதியில் தங்கி 8ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் 10 வனச்சரகங்கள் உள்ளன. இங்கு யானைகள் அதிக அளவில் வசித்து வருகின்ற நிலையில் தற்போது வனப்பகுதியில் வறட்சியான சூழ்நிலை நிலவுவதால் யானைகள் அடர்ந்த வனப்பகுதியை விட்டு வெளியேறி கிராமங்களுக்குள் புகுந்து விளைநிலங்களை சேதப்படுத்துவது தொடர்கதையாகி வருகிறது. இந்நிலையில் ஆசனூர் செல்லும் வாகன ஓட்டிகளுக்கு வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கை கடற்கொள்ளையர் அட்டூழியம் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முத்தரசன் தெரிவித்துள்ளார். ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று மாலை சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். குடியாத்தம் பேரணாம்பட்டு அருகே பண்ணை வீட்டில் சாராயம் காய்ச்சிய தந்தை மகன் உட்பட 3 பேரை போலீசார் நேற்று கைது செய்தனர். சென்னை பூந்தமல்லி பேருந்து நிலையம் அருகே தனியார் உணவகம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த ஓட்டலுக்கு சாப்பிட வந்த ஒரு குடும்பத்தினர் ஒரு பிரியாணி மற்றும் அசைவ உணவுகளை ஆர்டர் செய்து சாப்பிட்டுள்ளனர். அப்போது கடையின் ஊழியர் கொண்டு வந்த மட்டன் குழம்பை ஊற்றி சாப்பிட முயன்ற போது அதில் முழு தேரை ஒன்று உயிரிழந்த நிலையில் கிடந்தது. இதனை கண்டு வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதனைத் தொடர்ந்து உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் இந்த ஹோட்டலுக்கு சீல் வைத்தனர். ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே உள்ள விளக்கேத்தி உச்சிமேடு அடுத்த வேளாங்காட்டு வலசு பகுதியில் தோட்டத்தை வீட்டில் தனியாக வசித்து வந்த ராமசாமி அவரது மனைவி பாக்கியம்மாள் நகைக்காக படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அவர்களது மகன் கவிசங்கர் சோகத்துடன் இருந்து வருகிறார். இந்நிலையில் குற்றவாளிகளை பிடிக்கும் வரை வீட்டுக்குள் செல்ல மாட்டேன் என்று கொலையான தம்பதியின் மகன் வேதனை தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் தாக்குதலுக்கு பதறி துடித்தவர்கள் இலங்கை தாக்குதலுக்கு அமைதி காப்பது ஏன் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆடையில் நிறைய பட்டன் இருந்ததால் நீட் தேர்வு எழுத மறுக்கப்பட்ட நிலையில் உடனே பெண் போலீஸ் செய்த நெகிழ்ச்சி செயல் பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். மதுரையில் 3 தலைமுறையாக ஆசிரியராக பணியாற்றி குடும்பத்தின் மூத்தவர்களை கௌரவம் செய்து விழா நடத்தி மகன் மகள் பேரன் பேத்திகள் ஆசி பெற்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே அக்லி கிராமத்தை சேர்ந்த ரமேஷ்குமார் ஆஷா தம்பதியரின் மகள் கயல்விழி வயது 17. இவர் நீட் தேர்வுக்கு பயின்று வந்தார். இந்நிலையில் தமிழகம் முழுவதும் நீட் தேர்வு நடந்து வரும் நிலையில் கயல்விழி தேர்வுக்கு சரியாக தயாராகாததால் மன உளைச்சலில் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். மதுராந்தகம் அருகே நீட் தேர்வுக்கு தயாரான மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டம் கஞ்சிரம்குளம் பகுதியை சேர்ந்த 7 பேர் காரில் நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணிக்கு சுற்றுலா சென்றுள்ளனர். இந்நிலையில் அரசு பஸ் மீது கார் மோதி விபத்துக்குள்ளானதில் கேரளாவை சேர்ந்த 4 பேர் பரிதாபமாக பலியாகினர். ஹால் டிக்கெட்டில் உள்ள முகவரி குழப்பத்தால் 3 மாணவர்கள் நீட் தேர்வு எழுதுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. நத்தம் அருகே எட்டயம்பட்டி கிராமத்தில் நடந்த மீன்பிடி திருவிழாவில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். விடாமுயற்சியுடன் 2வது முறையாக நீட் தேர்வை கோவையை சேர்ந்த திருநங்கை எதிர்கொண்டு தேர்வு எழுதியுள்ளார். நீட் தேர்வுக்கு தயாராகி வந்த மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட அதிர்ச்சி சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து அண்மையில் விலகிய வைஷ்ணவி தொடர்ந்து மக்கள் பணியாற்ற விரும்பினால் பாஜகவில் இணையலாம் என்று சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் அழைப்பு விடுத்துள்ளார். தாராபுரம் அருகே பாலம் கட்டுவதற்காக தோண்டப்பட்டிருந்த பள்ளத்தில் தவறி விழுந்து உயிரிழந்த தம்பதியின் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் 3 லட்சம் நிவாரணமாக வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு அளித்துள்ளார். துபாய் டிராவல்ஸ் உரிமையாளர் சிகாமணி வயது 47 என்பவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் போலீசாரால் தேடப்பட்ட கோவையை சேர்ந்த சாரதா வயது 32 சென்னை விமான நிலையத்தில் நேற்று இரவு கைது செய்யப்பட்டார்.
பொன்னமராவதி பேருந்து நிலையத்தில் பேருந்தினை நிறுத்தாமல் பயணிகளை அலைக்கழித்த அரசு பேருந்து ஓட்டுநர் நடத்துனர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஆந்திர பிரதேசத்தின் பிரகாசம் மாவட்டத்தில் ஓங்கோல் நகருக்கு அருகே கொப்பலு பகுதி அருகே முட்டைகளை ஏற்றிக்கொண்டு லாரி ஒன்று சென்று கொண்டிருந்த போது கிம்ஸ் மருத்துவமனை அருகே லாரி திடீரென சாலையில் கவிழ்ந்து 5 பேர் பலியாகினர். பாகிஸ்தானுடன் பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் பஞ்சாபில் இந்திய ராணுவம் பிளாக் அவுட் பயிற்சியில் ஈடுபட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானை சேர்ந்த பிரபலங்களின் சமூக வலைதள கணக்குகள் இந்தியாவில் முடக்கப்பட்டு வருகின்றன. தற்போது அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் மற்றும் முன்னாள் அமைச்சர் பிலாவல் பூட்டோவின் எக்ஸ் தள பக்க கணக்குகள் இந்தியாவில் முடக்கப்பட்டுள்ளன. 26 பேர் உயிரிழந்த பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை அடுத்து இந்தியாவுடன் போர் தொடங்கினால் நான் இங்கிலாந்து சென்று விடுவேன் என்று பாகிஸ்தான் எம்பி பதில் வைரலாகியுள்ளது. பஹல்காம் விவகாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்தபடி பிரதமர் மோடியின் நடவடிக்கை இருக்கும் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உறுதியளித்துள்ளார். வங்காளதேசம் மியான்மரில் இருந்து பலரும் சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள் நுழைந்து பல்வேறு மாநிலங்களில் குடியேறும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. அவ்வாறு சட்டவிரோதமாக குடியேறும் நபர்களை கைது செய்யும் நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்தியாவுக்குள் சட்டவிரோதமாக நுழைந்த வங்காளதேசத்தினர் 5 பேர் கைது செய்யப்பட்டனர். தெலுங்கு திரையுலகின் முன்னணி நாயகனான நாகார்ஜுனாவின் 100வது படத்தை தமிழ் சினிமாவை சேர்ந்த இயக்குனர் இயக்கவுள்ளார் என்ற தகவல் தெரிவித்துள்ளனர். இஸ்ரேலின் டெல் அவிவ் விமான நிலையத்தின் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து டெல்லியிலிருந்து அங்கு செல்லவிருந்த விமானத்தை அபுதாபிக்கு ஏர் இந்தியா நிறுவனம் திருப்பிவிட்டது. மே 6 வரை இஸ்ரேலுக்கான விமான சேவை நிறுத்தப்படுவதாக ஏர் இந்தியா தெரிவித்துள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கு 2025-26 கல்வியாண்டில் மாணவர்கள் சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாடு முழுவதும் நேற்று மதியம் நடைபெற்றது. இதற்கிடையே நேற்று காலையில் டெலிகிராம், வாட்ஸ்அப் உட்பட பல்வேறு சமூக ஊடகங்களில் நீட் தேர்வுக்கான வினாத்தாள் கசிந்ததாக புகைப்படத்துடன் கூடிய தகவல் பரவியது. இந்த நிலையில் தேர்வு தொடங்கும் முன்பே சமூக வலைதளங்களில் பரவிய வினாத்தாள் போலியானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்திய கப்பல்கள் நுழைய தடை உடனடியாக பாகிஸ்தானின் உத்தரவு அமலுக்கு வந்தது. கொல்கத்தா அணி த்ரில் வெற்றி பெற்றது. ஒரு ரனில் ராஜஸ்தானை வீழ்த்தியது. IPL 2025 37 ரன்கள் வித்தியாசத்தில் லக்னோ தோல்வியடைந்தது. 12 வருடத்திற்கு பிறகு பஞ்சாப் வரலாற்று வெற்றி பெற்றது. 6 தொடர் சிக்சர்களை பறக்கவிட்டு அச்சுறுத்திய ரியான் பராக் 1 ரன் வித்தியாசத்தில் KKR தப்பி பிழைத்தார். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 70,040 ரூபாய்க்கும் 1 கிராம் 8,755 ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது. தமிழகத்தில் கோடை வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் சில இடங்களில் கோடை மழை வெளுத்து வாங்கி வருகிறது. அந்த வகையில் மே 6ஆம் தேதி வரை தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் பெய்த மழையால் மின் விநியோகம் தடை செய்யப்பட்டுள்ளது. கத்திரி வெயில் தொடங்கிய நாளில் சென்னை புறநகரை கோடை மழை குளிர்வித்தது. தமிழகத்தில் நேற்று கத்திரி வெயில் தொடங்கிய நிலையில் அதை தணிக்கும் விதமாக நேற்று மாலை பலத்த காற்றுடன் கோடை மழை பெய்து சென்னை புறநகரை குளிர்வித்தது. தமிழகத்தில் கடந்த பிப்ரவரி மாதத்திலிருந்தே வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. இருப்பினும் இடையிடையே ஆங்காங்கே கனமழையும் பெய்து வருகிறது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.